ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வித்யா டைம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொள்ளு கடையல் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா, இளைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் லாஸ் பீரியடில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கொள்ளு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ஃபேட் பர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கொள்ளு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் எடுத்துகிட்டு வரும்போது, நம்மளோட பாடியில வந்துட்டு நெறைய சேஞ்சஸ் வரத நம்மளே பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப அவ்ளோ சத்துக்கள் நிறைந்தது. இந்த ஹார்ஸ் கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ பாரம்பரிய முறைப்படி எங்க வீட்ல எனக்கு எங்க கொள்ளு பாட்டி, அதுக்கப்புறம் எங்க ஆத்தா, எங்க மம்மி எல்லாம் செய்றது எப்படிங்கிறது, அ இந்த மாரி மெத்தட்ல தான் செய்வாங்க. ஸோ அத வந்துட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எங்க வீட்ல எப்பவுமே கொள்ளு வந்து சாட்டர்டே ஸ்பெஷல் தான். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துரலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொள்ளு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 200 கிராம் கொள்ளு வந்து நான் எடுத்திருக்கேங்க. அத வந்து ஒரு 1 ஹவர் மட்டும் நான் வந்து சோக் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம் இதுக்கு சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்திருக்கேங்க. மீடியம் சைஸ்ல 2 தக்காளி, காரத்துக்காக 3 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 ஈக்கு கருவேப்பில, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த குக்கரில பார்த்தீங்கன்னா, தேவையான நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஒரு 1 ஹவர் ஊற வச்சிருக்கக்கூடிய இந்த கொள்ளு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கொள்ளு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஊறணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினாலே போதும். பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 சின்ன வெங்காயம் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு ஈக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் குடுக்குங்க. அதே மாரி 3 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அத அப்படியே போட்டுக்கலாம். தக்காளி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். முழுசாவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ஸோ, இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு குக்கர்ல சேர்த்துட்டோம் நம்ம. இப்போ வந்து அத முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 2 பவுல் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா, நம்ம இந்த கொள்ளு பருப்பு வேக வச்ச தண்ணியில ரசமும் வைப்போம். ஸோ, அதுக்காக வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொரு பவுல்ல. ஏன்னா, கொள்ளு நம்ம கடையல் பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பா ரசம் இல்லாம இருக்காதுங்க. அந்த கொள்ளு ரசம் வந்து ரசங்கள்லேயே வந்து கொள்ளு ரசம் தான் வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஸோ, இதில நம்ம ரசம் வைக்கிறதுனால நம்ம 2 பவுல் தண்ணி சேர்த்துக்கலாம் தாராளமா. இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். விளக்கெண்ணெய் எதுக்கு நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா, எந்த பருப்பு வந்து நம்ம வேக வைக்கிறோம், கடையிறோம் இல்ல அந்த மாரி செய்யும்போது, அந்த விளக்கெண்ணெய் சேர்த்தும்போது ரொம்ப பசாவா இருக்கும். அதுக்காக வந்து நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம கொள்ளு வந்து சூடுங்க. இது விளக்கெண்ணெய் வந்து கொஞ்சம் குளிர்ச்சி. ஸோ, அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம விசில் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒரு 5 விசில் வரட்டுங்க. இப்போ விசில் அடங்கிருச்சுங்க. 5 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ, நம்ம ரசம் வைக்கிறக்கும் தேவையான அளவு தண்ணி கிடைச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கொள்ளு பருப்பு இருக்கு இல்லைங்களா? இத தனியாவும், இதிலேருந்து நம்ம தண்ணி மட்டும் தனியா வடிச்சு எடுத்துக்கிறோம். ஏன்னா, இந்த தண்ணி வடிச்சுட்டு நம்ம அதில ரசம் வைக்கணும். ஸோ, அதுக்காக தண்ணி வந்து நம்ம தனியா வடிச்சுக்கலாங்க. இப்ப அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி வந்து சுத்தமா வந்து ஒரு ட்ராப் கூட இல்லாம அளவுக்குலாம் இருக்க வேண்டாம்.
கொஞ்சமா தண்ணி அதில இருக்கட்டுங்க. ஏன்னா வந்து அந்த தண்ணி தான் வந்து அந்த டேஸ்ட் ஏன்னா கொள்ளு வேக வச்ச தண்ணி இல்லைங்களா? அந்த தண்ணி வந்து அந்த கொள்ளு பருப்புக்கு டேஸ்ட் குடுக்கும். நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் எடுத்துட்டு, அ அதிலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுறலாம். இது வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது நல்லாவே ஆறிருச்சு. பாருங்க கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க நல்லாவே வெந்துருச்சு. இப்ப நல்லா ஆறவும் செஞ்சுருச்சு. இப்ப இத வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. ஸோ, இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம வந்து ரொம்ப கோர்ஸா தான் அரைக்கணும். ரொம்ப வந்துட்டு நைஸா வந்துட்டு அரைச்சிட்டோம் அப்டின்னா, அது சட்னி மாதிரி ஆயிரும். அப்படியே நமக்கு அந்த கெட்டி சட்னி மாதிரி இருக்கணுங்க. ஸோ, அந்த அளவுக்கு வந்து இந்த கொள்ள வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஓட்டு ஓட்டுனாலே போதும். ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு எகெயின் ரிவர்ஸ் வந்துட்டு ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவுதான். ஸோ, அ முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அ என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆட்டாங்கல்ல எங்க மம்மியெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா, ஆட்டாங்கல்ல போய் "ஆட்டிட்டு வா சாமி" அப்படிம்பாங்க. நம்ம வந்துட்டு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் ஆட்டுறதுக்கு. ஏன்னா, போட்டு 2டே திருப்புல இதாயிருங்க. ஃபுல்லா நைஸ் ஆயிரும். ஸோ, ஆட்டி எடுத்துட்டு வருவோம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஆட்டம்போதே பாதி பாதி பாதியெல்லாம் எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிருவோம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. இப்ப வந்துட்டு இத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி கோர்ஸா அரைச்சிரலாங்க. அவ்வளோதான். இதுதாங்க பக்குவம். அவ்வளோதான். ஒரே திருப்பு மட்டும் திருப்பி எடுத்துறணும். ஏன்னா வந்து ரொம்ப நைஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, நமக்கு அந்த சுடு சாதத்துக்கு போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நைஸா இருக்கிற மாதிரி இருக்கும். பருப்பு சாப்பிடுற ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ இந்த மாரி தான் கெட்டியா இருக்கணும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் குடுத்துரலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. இதில வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நீங்க நல்லெண்ணெய், இல்ல தேங்காய் எண்ணெயில தாளிக்கிறது, இல்ல கடலெண்ணெய் அப்படி எது வேணாலும் சூப்பரா இருக்குங்க. டேஸ்ட்டா இருக்கும். நான் வந்து கடலெண்ணெயில செஞ்சுட்டு, சாப்பிடும்போது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிடுவேன். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இல்ல நீங்க தாளிக்கும்போதே தேங்காய் எண்ணெயில தாளிக்கிறதா இருந்தாலும், அதுவும் சூப்பரா இருக்கும். ஸோ, இப்போ வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் 2 நறுக்கினது சேர்த்துக்கிறோம். ஸோ இது நல்லா வந்துட்டு வணங்கட்டுங்க. நல்ல ஒரு அந்த கண்ணாடி பதம் வரட்டும். இதுக்கு ஒரு ஈக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 வரமிளகாய் மட்டும் கிள்ளி சேர்த்துக்கலாங்க. ஸோ இது எல்லாமே நல்லா வணங்கட்டுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. சுடு சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். இந்த கொள்ளு பருப்பு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சாம்பார் தூள் எடுத்து வச்சிருந்தீங்களா, ஒரு 1/2 ஸ்பூன் அது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 3 வரமிளகாயும், 2 பச்சை மிளகாயும் குக்கர்ல வச்சு வேக வச்சுட்டு, அத வந்து நம்ம அரைக்கும்போது அது நல்லா நைஸா அரைஞ்சிருக்கும். இப்ப என்னன்னா, அதிலேயே ஆல்ரெடி காரம் இருக்கும். அது போக நம்ம வந்து 2 வரமிளகா சேர்த்துருக்கோம் தாளிப்புக்கு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துருக்கோம். இதுலயும் காரம் இருக்கும். ஸோ, அத எப்படின்னு உங்களுக்கு அளவு உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப வந்து நம்ம விழுதா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த கொள்ள வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம தண்ணியெல்லாம் ரொம்பலாம் விட வேண்டியதில்ல. ஏன்னா கொள்ளு பருப்பு அப்டின்னாலே வந்து கெட்டியா தான் இருக்கும். ஸோ இந்த மிக்ஸி ஜார்ல மட்டும் கொஞ்சமா அளவா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு, அத வந்து வாஷ் பண்ணி அதிலேயே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். போதுங்க. இது மட்டும் ஊத்திக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு வந்துட்டு அந்த ஒரு கெட்டியா அந்த ஒரு இது கிடைக்கும். பருப்பு வந்து கெட்டியா கிடைக்கும். தண்ணியாட்டம் இருந்ததுனா நல்லா இருக்காது. ஸோ இப்ப வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி, அந்த வெங்காயம், வரமிளகாய் இதோட எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 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 கொதி மட்டும் வரட்டும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது உப்பு கம்மியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்க உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெரட்ட பெரட்ட அப்படியே ஹல்வா மாதிரி அப்படியே ஒட்டாம வருங்க. இந்த கொள்ளு பருப்பு மட்டும்.
ஸோ உப்பு பார்த்ததுல எனக்கு கொஞ்சம் லைட்டா உப்பு பத்தாத மாரி இருந்தது. ஸோ அதனால நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாருங்க நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம நல்லா ஆஃப் பண்ணிரலாம். போதும். ரொம்ப விட்டோம்னா தீஞ்சிரும். ஸோ இத வந்துட்டு நம்ம ஒரு பவுலுக்கு வந்து சர்வ் பண்ணலாங்க. ஸோ கொள்ளுப்பருப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. கொதிய வந்து அடங்கிருச்சு. ஸோ இப்ப பாருங்க நம்மளோட கொள்ளுப்பருப்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க கொள்ளு கடையில. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. எங்க வீட்ல சாட்டர்டே அப்டின்னா கண்டிப்பா வந்து கொள்ளு பருப்பு தான். கொள்ளு பருப்பு, கொள்ளு ரசம் தான் எங்க சாட்டர்டே அப்டின்னா. ஸோ சின்னதுலேருந்து அப்டியே தான் ஆஃப்டர் மேரேஜும் நான் எங்க வீட்டுக்கு வந்தும் இத தான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த கொள்ளு கடைசல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கொள்ளு பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க வந்து எனக்கு நெறைய லவ் அண்ட் சப்போர்ட் குடுக்குறீங்க. உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு இன்னும் வந்து மோட்டிவேட்டா இருக்கும். மீண்டும் வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.